வெல்கம் டு ஸ்டுடியோ 74. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நேற்று காலை முதலே அலங்காநல்லூரில் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாடுபிடி வீரர்கள் என அனைவரும் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இன்று காலை ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான இளைஞர்கள், பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோரை கிராமத்திலிருந்து வெளியேற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் சேலம், கோவை, விருதுநகர், புதுக்கோட்டை என தமிழகத்தின் பல பகுதிகளில் தீவிரமடைந்துள்ளது. இதனிடையே சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள விவேகானந்தர் இல்லம் அருகே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டோரை விடுவிக்க கோரி மாணவர்கள், இளைஞர்கள் காலை முதலே போராடி வருகின்றனர். சமூக வலைதளங்களின் மூலம் ஒருங்கிணைந்த இவர்கள் போராட்டம் 8 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டத்தை கைவிடக் கோரி போலீசார் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்க போராட்டக்காரர்கள் மறுத்துவிட்டனர். இந்த நிலையில் மெரினா பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தங்களது மொபைலில் டார்ச் லைட்டை அடித்து போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.